ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஐபேக் நேம் தான். உங்களுக்கு நேமிங் கொடுத்துட்டு அதோடைய ஃபார்முலாவை கொண்டு வர சொல்லுவாங்க, அந்த காம்பவுண்டை கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3-மெத்தில் பென்டேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுவே மெயினான அந்த ரூட் வர பார்க்கணும். பென்டேன். பென்டேன் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது இல்லைங்களா? 1 2 3 4 5. ஓகேவா? 5. கார்பனோட வேலன்ஸ் எத்தனை? 4. அதை சுற்றி 4 பாண்ட் போட்டீங்க. அதை சுற்றி ஹைட்ரஜன் தான். பென்டேன் ஹைட்ரஜன் தான், கார்பனும் ஹைட்ரஜன் தான். ஓகேவா? இப்போ நம்ம பென்டேன் போட்டோம். சரி, பென்டேன் தான். அப்போ எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். அல்கேன், அல்கீன், அல்கைன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அல்கேன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கணும், அல்கீன்னா டபுள் பாண்ட் இருக்கணும், அல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும் இல்லையா? சரி, அடுத்தது 3-மெத்தில். ஸோ அப்போ நம்பரிங் கொடுங்க. 1 2 3 4 5. கார்பனுக்கு நம்பரிங் கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்? CH3 CH2 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 CH3. இங்கே CH3. இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்குது, CH3. இந்த கார்பனை சுற்றி 2 ஹைட்ரஜன் இருக்குது, CH2. புரிஞ்சிச்சு எப்படி இருக்குன்ட்டு? அந்த மாதிரி நம்ம எழுதுறோம். இப்போ நம்பர் 1 2 3 4 5. 3ஆவது கார்பனில் சப்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன செய்றீங்க? ஒரு சப்ஸ்டியூஷன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஒரு CH3 போட்டுருங்க. புரியுதா? இப்போ 3-மெத்தில் பென்டேனை போட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து நம்ம 2-மெத்தில் ப்ரொபேன் 2ஆல். சரியா? 2-மெத்தில் ப்ரொபேன் 2ஆல் போடலாமா? சரி, இதில் ரூட் வேர்டு யார்? ப்ரொபேன். அப்போ எத்தனை கார்பன்? 3 கார்பன் இருக்கும். கார்பனோட வேலன்சி 4. CH CH CH, அதாவது CH CH இந்த மாதிரி சொல்கிறேன். போட்டாச்சு. புரியுதா? புரியுதா? இப்போ ப்ரொபேன் போட்டாச்சு. நம்பரையும் கொடுத்துக்கலாம். 1 2 3. இதை எப்படி ஷார்ட்டாக எழுதிக்கிறீங்களா? CH3 CH2 CH3. கேமரா கீழே தெரியுதா? சரி, தெரியல, நான் மேலே எழுதிக்கிறேன். CH3 CH2 CH2 ப்ரொபேன் எழுதிட்டேன். இப்போ நம்பர் கொடுங்க. கார்பன் 1 2 3. சரிங்களா? 2வது கார்பனில் என்ன இருக்குது? ஆல் இருக்குது. அதே போல் 2வது கார்பனில் மெத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இதுதான் 2வது கார்பன். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது என்ன ஆகும்? 2வது கார்பனில் ஆல்னா எந்த ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்கஹால். அதே போல் 2வது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது 2-மெத்தில் ப்ரொபேன் 2ஆல் போட்டாச்சா? புரிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, ப்ரொபனோன். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஹீட்டோன் இருக்கு இல்லையா? C டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி 2 பாண்டு போட்டால் அது ஹீட்டோன். ப்ரொபனோன். அப்போ மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. 1 2 3. சரிங்களா? மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபேன், அதாவது 3 கார்பன் இருக்குது. CH3 CH3. ஓகேவா? இதான் என்ன சொல்கிறோம்? அதாவது பேலன்ஸ் பண்ணுங்க. கார்பனை சுற்றி 4 பேர் இருக்கிறோம். ஸோ அப்போ 3 ஹைட்ரஜன் போட்டு இங்கே 3 ஹைட்ரஜன் போட்டேன். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.